நம்ம ஃப்ரீ ஃபயர்ல வைட்டபிள் ஃபார் பண்டல் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த ஒரு பன்னி பண்டல் இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம்குள்ளேயே இருக்கு. பட் ஓல்டு ஃப்ரீ ஃபயர் டைம்ல இந்த ஒரு பன்னி பண்டல் கேம்குள்ள இல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் அண்ட் வைட்டபிள் ஃபார் மட்டும் நம்ம ஃப்ரீ ஃபயருக்கே தெரியாம இந்த பண்டலை வச்சு கேம் பிளே பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன ப்ரோ சொல்ற, ரியலா தான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சத்தியமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டா தாங்க. இப்ப என்ன மேட்டர் அப்படின்றத தெளிவா சொல்றேன். என்னன்னா நீங்க இப்போ பாக்குற இந்த ஒரு பன்னி பண்டல் ஓல்டு ஃப்ரீ ஃபயர் டைம்ல கிடையவே கிடையாது. ஆனா நம்ம வைட்டபிள் ஃபார் மட்டும் இந்த ஒரு பண்டல் வச்சு பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தாரு. எப்படி ப்ரோ கேம்குள்ள இல்லாத ஒரு பண்டலை வச்சு எப்படி ப்ரோ வைட்டபிள் ஃபார் மட்டும் விளையாடிட்டே இருந்தாரு அப்படின்றத நான் சொல்றேன். இந்த ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது எப்படின்னா இப்பதான் நம்ம கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்யூரிட்டியோட ஒரு ஆயிட்டு இருக்கு. பட் அந்த டைம்ல அவ்வளோ செக்யூரிட்டி கிடையவே கிடையாது. அதனாலே ஓல்டு பேஸ் நிறைய தில்லாலகிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னா ஓல்டு ஃப்ரீ ஃபயர் டைம்ல கான்ஃபிட் ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸா இருந்துச்சு. அது இந்திக்காரங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் மூலியமா தருவாங்க. அது வச்சு நம்ம வரக்கூடிய ஃபைல கேம் ஃபைலோட ஆட் பண்ணி விட்டுருந்தோம். ஒன்ஸ் அப்படி ஆட் பண்ணி விட்டோம்னா நம்ம கேம்குள்ள பாட்டு காஸ்டியூம் போட்டா கூட அது பிளேயர் காஸ்டியூம் மாதிரி காட்டும். இதே மாதிரி தான் வைட்டபிள் ஃபாரோட பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம வைட்டபிள் ஃபார் எப்படி அந்த பண்டலை யூஸ் பண்ணிருப்பாருன்னு. ஓகே காய்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.